வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி நம்ம தயிர் வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நான் உளுந்து ஊற வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஜாரில் தான் அரைக்க போகிறோம். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரமாவது ஊறணும். இது கிரைண்டரில் அரைக்கிறீங்கன்னா அது நம்ம 1 மணி நேரம் வச்சோன்னா போதும். ஏன்னா அதில் நல்லா நமக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இப்போ நம்ம ஜாரில் போட்டு அரைச்செடுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஜாரில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இது எண்ணெய் எதுக்கு விட்டுறோன்னு பார்த்திங்கன்னா நமக்கு பிசு பிசுன்னு ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக தான் எண்ணெய் விட்டு இப்படி தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ உளுந்து அரைக்க போகிறோம். அது கூடவே பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன், ஒரு துண்டு இஞ்சி. இப்போ தண்ணி விடாமல் நம்ம உளுந்தையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம் அரைக்கும்போது. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக வெண்ணெய் மாதிரி இருக்கணுங்க. இப்போ நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்தாச்சுங்க. உப்பு நான் போட்டதே போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இப்போ கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்குறேன், பெரிய வெங்காயம் 1, ஒரு 7-8 குறுமிளகை தட்டி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட. இப்போ இது கூட கொஞ்சம் மல்லித்தழை, இது எல்லாத்தையும் நம்ம இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ரொம்ப கை போட்டு அப்படியே கலக்க வேண்டாம், விரல்லே சும்மா இப்படி திருப்பி விடுங்க போதும். இப்போ கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். எல்லாமே போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தயிர் வடைக்கு நம்ம தயிர் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு கப் அளவு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ ஜாரில் சேர்த்துக்கலாம். தயிர் ஜாரில் போட்டு அடிக்க போகிறோம். இப்போ அது கூடவே பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம அடித்து எடுத்துக்கலாம். இப்போ அடித்து எடுத்த தயிரை நான் இந்த பவுலில் மாற்றுறேன். இப்போ இதில் நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். இதில் எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்றா எடுத்து வச்சுருக்கேன். கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, வரமிளகா, இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டிருக்கேன். கூட நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தயிர் ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம வடை ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம இப்போ வடை போட்டுக்கலாம். நடுவில் இப்படி ஓட்டை போட்டு போட்டாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா நீங்கள் கையில் நல்லா ஈரம் பண்ணிவிட்டு வடை வெந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம விரல் விட்டு நடுவில் அப்படி ஓட்டை போட்டு இந்த மாதிரியும் எடுக்கலாங்க. இப்படி விரலில் ஓட்டை போட வரலன்னா நீங்கள் இப்படி கையில் இப்படி வச்சு கூட நடுவில் நம்ம சும்மா இப்படி ஓட்டை போட்டு போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஓட்டையாயிடும். இதை அப்படியே நீங்கள் எண்ணெயில் போட்டுக்கலாம். இப்போ எல்லா வடையும் இந்த மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம்.
வடை வந்து நம்ம சுட்டு எடுத்தாச்சுங்க. இனி வந்து நம்ம தயிரில் போட்டுக்கலாம். தயிர் பார்த்திங்கன்னா நான் வந்து தாளித்து கொட்டினேன். இது கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும், நல்லாயிருக்கும். சூடாக வடை போட்டது எடுத்து போட்டிங்கன்னா நல்லா சீக்கிரமாக ஊறிடும். இப்போ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கேரட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லித்தலை கொஞ்சம், இப்போ வந்து பூந்தி ஆட் பண்ணியிருக்கேன். வடை பார்த்திங்கன்னா சூடாக தான் இருக்குது. நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்து சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.